கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அது வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் 8வது வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினால் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று ஆண்டவர் சொல்கிறார். திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறமான சர்வமுள்ள ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு வாசலை திறக்கப் போகிறேன். ஒரு வாசலை கர்த்தர் உங்களுக்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்கள் தொழிலில், உங்களுடைய ஊழியத்தில் திறந்து விட்டால் அதை எந்த மனுஷனாலும் யாராலும் பூட்ட முடியாது. வசனம் சொல்கிறது, ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர், அவர் உங்களுக்கு பூட்டப் போவதில்லை. இதோ வாசலை திறக்கிறார். இந்த மாதம் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், கிருபைகள் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்களை தேடி அந்த ஆசீர்வாத நன்மைகள் வரும் என்பது நிச்சயம். விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வாசலை திறக்கிறது. நீங்கள் எதை கொடுத்தும் கலங்க வேண்டியதில்லை. அந்த வாசலுக்கு, திறந்த வாசலுக்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்கப் போகிறீர்கள். கர்த்தர் அப்படிப்பட்டதான மகிமையான காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களை மகிழ பண்ணுவாராக.